வணக்கம். சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உரலில் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு போட்டு நல்லா தட்டிக்கலாம். அதோட ஒரு 10 பல் பூண்டை போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பூண்டு கலவையை எடுத்து அதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து புதினாவை எடுத்து அதோடு சேர்த்து அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு, சேர்த்து நல்லா கிளறி விட்டு நமக்கு காரம் பத்தலைன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா மூடி போட்டு வச்சுட்டாக்க நல்லா கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். சில தக்காளி புளிப்பு பத்தாது. அப்படி இருக்கும்போது ஒரு அரை லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். அந்த டைமில் நான் ஒரு டம்ளர் சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து இதோடு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ பண்ணுறது 2 பேருக்கு, அதனால் நான் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். மசாலா எல்லாம் சாதத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், அந்த வெள்ளை சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடியிலேருந்து சாதத்தையெல்லாம் கிளறி விட்டுட்டு திரும்ப அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு, புதினா கொஞ்சம் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தக்காளி சாதம் தயார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.